ஓம் கணபதியே போற்றி. புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் பஞ்சபட்சி பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். பஞ்சபட்சி என்றால் என்ன, பஞ்சபட்சியின் முக்கியத்துவம் என்ன, பஞ்சபட்சி மூலமாக நமக்கு கிடைக்கும் நன்மைகள், மேலும் பஞ்சபட்சியை தவறாக பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பஞ்சபட்சியின் உண்மைத்துவத்தை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். விதி சாஸ்திரம் பொய்த்தாலும் வேதமைந்தும் கதிரோனும் தெற்குதித்தாலும் அதிகமதாய் ஆதிநூல் பொய்த்திடும் ஐந்து பஞ்சபட்சி இது மேதினியில் பொய்யாது மெய். அதாவது இந்த விதி சாஸ்திரங்கள் எல்லாம் பொய்யாக போனாலும், ரிக் யசுர் சாமம் அதர்வணம் போன்ற வேதங்கள் பொய்த்தாலும், கிழக்கே உதிக்கும் சூரியன் மாறி தெற்கே உதித்தாலும், ஆதி காலத்தில் உள்ள நூல்கள் கூட பொய்த்து போகும். ஆனால் இந்த பஞ்சபூத அடிப்படையில் உண்டான பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த உலகத்தில் பொய்யாது, பழிக்கும் என சித்த பெருமக்கள் கூறுகிறார்கள். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி போகர், காகபுஜண்டர், ரோம மகரிஷி, கும்பமுனி போன்ற பல சித்தர்கள் கூறியுள்ளார்கள். இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பஞ்சபட்சி என்பது பொய்க்காது, மெய் என்பதை ஆணித்தனமாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் பஞ்சபட்சி என்றால் என்ன, அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த மனித உடல் பஞ்சபூத அடிப்படையில் செயல்படுகிறது. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாய சக்தி இதன் அடிப்படையே ஒரு மனித உடலாகும். பஞ்சபட்சி என்றால் ஐந்து பட்சிகளை பேஸ் பண்ணி உண்டான சாஸ்திரமாகும். வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் இந்த ஐந்து பட்சிகளே பஞ்சபட்சி. இந்த வல்லூரை பற்றி பார்ப்போம். பஞ்சபூதத்தின் நிலத்தின் சக்தியை குறிக்கிறது இந்த வல்லூறு. வல்லூரானது வானில் எவ்வளவு தூரத்தில் பறந்து சென்றாலும் கண் பார்வை மூலமாக குறிவைத்த இரையை பிடித்து விடுகிறது. தமிழ் மொழிகளில் வளர்புறையில் தமிழ் எழுத்துக்களில் அ என்ற எழுத்தை இந்த வல்லூருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆந்தை. பஞ்சபூதத்தின் நீரின் சக்தியை குறிப்பது ஆந்தை. எல்லோரும் உறங்கும் சமயங்களில் ஆந்தை மட்டும் விழித்து அதன் இரையை தேடுகிறது. தமிழ் எழுத்துக்களில் ஈ என்ற எழுத்து கொடுக்கப்பட்டுள்ளது, அதாவது வளர்புறையில். அடுத்து காகம். பஞ்சபூதத்தின் நெருப்பு சக்தியை குறிப்பது காகம். காகமானது உணவை கண்டால் தன் இனத்தை எல்லாம் அழைத்து ஒற்றுமையாக வாழ்கிறது. மேலும் சனி பகவானுக்கு உகந்தது. தமிழ் எழுத்துக்களில் ஊ என்ற எழுத்து வடிவத்தை காகம் கொண்டுள்ளது, அதாவது வளர்பிறையில். அடுத்து கோழி. இந்த பஞ்சபூதங்களில் காற்றின் சக்தியை கொண்டுள்ளது கோழி. விடியும் தருவாயின் விழித்து அதனுடைய வேலையை மேற்கொள்கிறது. தமிழ் எழுத்துக்களில் ஏ என்ற எழுத்து வடிவம் கோழிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து மயில். பஞ்சபூதத்தின் ஆகாய சக்தியை குறிக்கக்கூடியது மயில். தன் கால்களால் பாம்பை மிதித்து கொண்டிருக்கும் பொழுது பாம்பானது சுற்றி பின்னி வளையும். அதாவது ஒரு மனிதனின் குண்டலி சக்தியை உறங்க விடாமல் விழித்திருக்க செய்வதை உணர்த்துவது. தமிழ் எழுத்துக்களில் ஓ என்ற எழுத்து வடிவத்தை கொண்டுள்ளது, எல்லாம் வளர்பிறையில். இப்பொழுது நாம் பார்த்தது எல்லாமே வளர்பிறையில் தமிழ் எழுத்துக்களை கொண்டுள்ளது. சரி, தேய்பிறையில் இந்த அ ஆ இந்த எழுத்துக்களை கோழி கொண்டுள்ளது. வல்லூறு இ இ, ஆந்தை உ உ, மயில் ஏ ஏ, காகம் ஓ ஓ. திரையில் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது வளர்பிறையை விட தேய்பிறை சற்று மாறி வரும், இதை புரிந்து கொள்ளுங்கள். மொத்தம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஒரு ஜாமம் என்றால் 6 நாளிகை, ஒரு நாளிகை என்றால் 24 நிமிடம். இந்த பஞ்சபட்சியின் மொத்தம் ஒரு நாளைக்கு 10 ஜாமமாக பிரிக்கப்படுகிறது. இந்த பஞ்சபட்சியில் மொத்தம் ஒரு நாளைக்கு 10 ஜாமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது காலை சூரிய உதயத்திலிருந்து
அடுத்த நாள் சூரிய உதயம் வரை மொத்தம் 10 ஜாமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 5 ஜாமம் பகல், 5 ஜாமம் இரவு. இதில் ஒவ்வொரு ஜாமத்திற்கும் 144 நிமிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 2 மணி நேரம் 24 நிமிடம் 6 நாழிகை. இதுதான் ஒரு ஜாமத்தின் நேரம், அதாவது 144 நிமிடம். இந்த 144 நிமிடத்திற்குள் 5 பட்சிகளான வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் அது தன் வேலையை செய்கிறது. இதுவே பஞ்சபட்சி தொழில். இந்த பட்சிகள் என்னென்ன தொழில் செய்கிறது என பார்ப்போம். அதாவது அந்த 144 நிமிடமான 6 நாழிகைக்குள் வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் இந்த 5 பட்சிகள் ஒவ்வொன்றாக ஒன்று அரசியல் இருக்கும், அதாவது அரசாளும், மற்றொன்று உணவு உண்ணும், அதாவது ஊன், மற்றொன்று நடக்கும், அதாவது நடை, அதாவது வேட்டையாடும், நடை என்றால் வேட்டையாடும் என்று கூறலாம். வேறொன்று தூங்கும், மற்றொன்று சாவும். இந்த 5 தொழிலை செய்கிறது. மற்றொன்று சாவும், அதாவது செத்துவிடும். இந்த 5 தொழிலை செய்கிறது. அந்த 5 தொழில் என்னவென்று கவனித்துக் கொள்ளுங்கள். அரசு, ஊன், நடை, துயில், சாவு. அதாவது ஒரு நாளில் மொத்தம் 10 ஜாமம் சூரிய உதயத்திலிருந்து கணக்கிட வேண்டும். ஒரு ஜாமம் என்றால் 6 நாழிகை, 144 நிமிடம். ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறது என்றால் 6 மணி முதல் 8:24 நிமிடம் வரை ஒரு ஜாமம் ஆகும். அதாவது 144 நிமிடம், 2 மணி நேரம் 24 நிமிடம். இது ஒரு ஜாமம். அதன் பிறகு 8:24 முதல் 10:48 வரை அடுத்த ஜாமம். இப்படி ஒரு நாளில் 10 ஜாமம் உள்ளது. ஒரு ஜாமம் 144 நிமிடம். இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். 6 மணி முதல் 8:24 மணி நேரம் எடுத்துக்கொள்வோம். இந்த 144 நிமிடத்தை நான் அடிக்கடி சொல்ல காரணம் உங்கள் மனதில் பதிய. இந்த 144 நிமிடத்தில் வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் இந்த 5 பட்சிகள் தனித்தனியாக அதன் வேலையை செய்கிறது. தனித்தனியாக அதன் வேலையான அரசு, ஊன், நடை, துயில், சாவு என 5 வேலைகளை செய்கிறது. அதாவது வல்லூறு அரசாக இருக்கும் பொழுது ஆந்தை அல்லது மற்ற பட்சிகள் ஊனில் இருக்கலாம். காகம் நடையில் இருக்கும் பொழுது மற்ற பட்சிகள் அரசில் இருக்கலாம். திரையில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தெளிவாக கொடுத்துள்ளேன், அதை பார்த்து கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 5 பட்சிகளும் ஒரே நேரத்தில் அரசில் இருக்காது. அதே மாதிரி 5 பட்சிகளும் ஒரே நேரத்தில் ஒரே தொழிலை செய்யாது. மாறி மாறி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு தொழிலையும் சுழற்சி முறையில் செய்து கொண்டிருக்கும். மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜாமமான 144 நிமிடத்தில் இப்பொழுது வல்லூறு அரசியல் இருக்கிறது என்றால் அடுத்த 144 நிமிடமான 2வது ஜாமத்தில் வல்லூறு அரசியல் இருக்காது, வேறொரு பட்சி அரசியல் இருக்கும். இதுவே பஞ்சபட்சி சாஸ்திரமாகும். அதாவது 5 பட்சிகள் 5 விதமான தொழிலை செய்கிறது. இந்த 5 தொழில்களில் அரசு, ஊன் நல்ல நேரம், அதாவது எந்த காரியமும் செய்யலாம். நடை என்பது மத்தியமமான பலனை கொடுக்கும். துயில், சாவு இந்த 2 தொழிலும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. சரி, அடுத்து பஞ்சபட்சியின் முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பஞ்சபட்சி சாஸ்திரம் பொய்க்காது என்று. இன்றைய நவீன காலகட்டத்தில் திருமணம் போன்ற எந்த சுபகாரியங்களுக்கும் நல்ல நேரம் பார்க்கிறோம். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், ஓரை, லக்னம் போன்றவற்றை பார்த்து திருமணம் முடிக்கிறார்கள். பஞ்சாங்கத்தில் வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், ஓரை இவற்றில் எல்லாமே சுபமாக அமையாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். திதி சுபமாக இருந்தால் யோகம் சுபமாக இருக்காது. யோகம் சுபயோகமாக இருந்தால் கரணம் நல்ல கரணமாக இருக்காது. இப்படி ஏதாவது ஒன்று மாறி மாறி அசுபமாக இருக்கலாம். இதில் வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம் இவை எல்லாமே அசுபமாக இருந்தாலும் சரியான முறைப்படி பட்சியை கணித்து அவனது பட்சி நேரம் அரசில் இருக்கும் பொழுது
சுபகாரியங்கள் செய்தால் எல்லா விதமான தோஷம் விலகி அந்த அரசுக்குள்ள பலனை கிடைக்கும். அதாவது அந்த அரசு நேரத்தில் செய்தால் 100% நன்மையே உண்டாகும். ஆனால் அதில் உங்கள் பட்சிக்கு உகந்த நேரத்தை குறிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஒரு பாடல் பார்ப்போம். பச்சை அறிந்தவரை பண்ணி பகத்தினீதம் கட்சி புரிந்தோர் கருந்தளிவர் குச்சி எறிய குலைந்து கெடுவரும் மண்ணில் வரியராய் நொந்த அலைவார் மாற்று. அதாவது பஞ்சபட்சி அறிந்தவர்களை வீணாக பகைத்து கொண்டால் அவர்கள் மன அமைதியின்றி கவலைப்படுவார்கள். வயிறு பசியாலும் மன உளைச்சல் போன்ற பிரச்சனைகளாலும் கெட்டு அழிவார்கள். இதில் மிகவும் முக்கியமானது பஞ்சபட்சி தெரிந்தவர்களை பகைத்து கொள்வது என்றால் பஞ்சபட்சிக்கு சாபம் போக்கி பஞ்சாட்சரம் போட்டு பஞ்சபட்சிக்குரிய மந்திர உபதேசம் செய்து பட்சிகள் 5ஐயும் வசியம் செய்தவர்களை சீண்டி பார்க்க கூடாது. பஞ்சபட்சி சாபம் போக்கி வசியம் செய்தவர்கள் சொன்ன வார்த்தை 100% பலிக்கும். மற்றொரு பாடல் பார்ப்போம். பஞ்சபட்சி தன்னை பரிவாக பூஜை செய்தால் கஞ்சமலர் மாதுனை காணலாம் மிஞ்சி வரும் சத்துருவும் இல்லை தனவானாய் இப்பூவியில் எத்திசையும் ஏற்றம் பெறும். அதாவது இந்த பஞ்சபட்சி முறையை முறையாக அறிந்து பக்தியுடன் வழிபட்டால் செல்வம் தானாக வரும். இந்த பஞ்சபட்சியை அறிந்து உணர்ந்தவர்களை யாராலும் வெல்ல இயலாது. தன்னைத்தானே உணரக்கூடியவர்கள். இவர்களின் புகழ் உலகம் முழுவதும் எங்கும் பரவும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இதுவே பஞ்சபட்சியின் முக்கியத்துவம் ஆகும். அடுத்து பஞ்சபட்சி மூலமாக நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம். நீங்கள் எந்த ஒரு காரியங்களை தொடங்கினாலும் உங்கள் பட்சி நல்ல நிலையில் இருக்கும் பொழுது தொடங்கினால் அந்த செயல் விரைவாகவும் நன்மையாகவும் நீங்கள் நினைத்தபடி காரியங்கள் நடக்கும். பொதுவாக உங்களுக்கு உகந்த நேரத்தை கணக்கு செய்து அந்த நேரத்தில் நீங்கள் வீடு கட்டினால் வீட்டு வேலை எந்த ஒரு இடையூறு இல்லாமல் விரைவில் வீட்டு வேலைகள் முடியும். வீட்டின் மூலம் உங்களுக்கு நன்மையே உண்டாகும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே என்று ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு ஒரே கஷ்டம்தான், ஏகப்பட்ட பிரச்சனை வருது, நான் அதனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி என்று கூறுவார்கள். அப்படி அவதிப்படாமல் இருக்க உங்களுக்கு உகந்த நேரத்தில் நாள் செய்தால் நீங்கள் எந்தவித கஷ்டமும் அனுபவிக்காமல் அந்த வேலை விரைவில் முடிந்து உங்களுக்கு நன்மையே உண்டாகும். நீங்கள் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தாலும் இந்த நேரத்தில் விண்ணப்பித்தால் நன்மையே உண்டாகும். அது மட்டுமல்லாமல் ஒரு நபரை சந்தித்தால் இந்த காரியம் நடக்கும். நீங்கள் ஒரு நபரை சந்திக்கப் போகிறீர்கள் என்றால் பஞ்சபட்சியில் உங்களது பட்சி அரசு ஊனில் இருக்கும் பொழுது நீங்கள் சந்தித்தால் நீங்கள் எண்ணியபடி எல்லாமே நடக்கும். முதலில் அரசு, இரண்டாவது ஊன். அது மட்டுமல்லாமல் பங்கு சந்தையில் நீங்கள் ஈடுபடுவராக இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரேட் செய்தால் உங்களுக்கு நன்மையே உண்டாகக்கூடும். நன்மை உண்டாகி அதன் மூலம் லாபம் உண்டாகும். புதிதாக ஒரு வியாபாரம் நீங்கள் தொடங்குகிறீர்கள் என்றால் இந்த அரசு ஊன் நேரத்தில் தொடங்க உங்களுக்கு 100% நன்மையே உண்டாகும். மேலும் முதலில் நீங்கள் எந்த காரியங்களையும் இந்த நேரத்தில் மேற்கொண்டால் மேக்சிமம் நன்மையில்தான் முடியும். ஒருவருக்கு திருமணம் நடக்கிறது, அவர்களுக்கும் இந்த நேரத்தில் திருமணம் செய்து வைக்க அவர்கள் வாழ்வு நலமுடனும் வளமுடனும் இருக்கும். அடுத்ததாக இப்பொழுது உங்களுக்கு கெட்ட திசை நடக்கிறது, அதிலிருந்து நீங்கள் தப்பித்து வாழ்வில் முன்னேறவும் இந்த பஞ்சபட்சிகள் நமக்கு உதவுகிறது. நீங்கள் இந்த பஞ்சபட்சியில் அரசு நேரத்தில் இறை வழிபாடு மேற்கொள்ள இறையருள் 100% கிடைக்கும். மேலும் புதிதாக வீடு கட்டி பால் காய்ச்சுதல், திருமணம் செய்தல், வெளியிடங்களுக்கு பயணம் செய்தல், பதவி ஏற்பு போன்ற உத்தியோகம் சம்பந்தமான காரியங்களுக்கும் நீங்கள் இந்த பஞ்சபட்சியை பயன்படுத்தலாம். பொதுவாக வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம் இந்த பஞ்ச அங்கங்களில் நல்ல நேரங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் உங்கள் பட்சி அரசில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய
எல்லா காரியங்களும் வெற்றியாகும். வாழ்வில் முன்னேறுவீர்கள். வாழ்வில் சக்சஸ் ஏற்படும். பொதுவாக நீங்கள் எந்த காரியத்தையும் இந்த நேரத்தில் மேற்கொண்டால் அந்த நேரங்களில் உள்ள தோஷங்கள் விலகி உங்களுக்கு நன்மையே உண்டாகும். இந்த பட்சிகள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பட்சி உண்டு. அதாவது வளர்பிறை, தேய்பிறை அதன் அடிப்படையில் வரும். இந்த பஞ்சபட்சியில் சத்ரு மித்ரு உண்டு. அதாவது உங்களுக்கு யார் எதிரி என்றும் யாருடன் நீங்கள் சேர்ந்திருந்தால் வாழ்வில் வெற்றி உண்டாகும் என உண்டு. மேலும் படுவச்சி நாட்களும் உண்டு. அதை கவனித்து கொள்ள வேண்டும். அதாவது பஞ்சபட்சியில் சத்ரு மித்ரு, சத்ரு என்றால் எதிரி, மித்ரு என்றால் நண்பர். மேலும் படுவச்சி நாட்களும் உண்டு. அந்த படுவச்சி நாளை உங்களுக்கு பாதகமான கிழமைகள். அந்த நேரத்தில் உங்கள் பட்சி செயல்படாது. அதாவது உங்களுக்கு படுவச்சி நாளான அந்த கிழமைகளில் உங்கள் பட்சி இறந்த தினம் என்றே கூறலாம். வளர்வரைக்கு தனி, தேய்விரைக்கு தனியாக உள்ளது. சரி, ஒரு பாடலை பார்ப்போம். வெளிக்கிடாய் சொன்னதொரு சாபமெல்லாம் வீணாக போகாது அனுபவிக்க வேணும். துளிக்குமடா உன் குளமை அழிந்து போகும். சொல்லாதே பீடையது தொலையும் பாறை. வலியான மனதுடனே கண்டு சொல்லு. வகையான பால் நரகில் விழாதை சொன்னேன். கனிவிடால் தள்ளி வரும் சித்திமுத்து நிலை உண்டு. கற்போல நீ இருந்து சாதிப்பாயே. இந்த பஞ்சபட்சியை தவறாக பயன்படுத்தினாலும் வெளி உலகிற்கு சொன்னாலும் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வெளிப்படையாக நீ கூறினாலும் உனக்கு சாபம் உண்டாகும். இது எல்லோருக்கும் சொல்லக்கூடாது. உன் குலமே அழிந்து போகும். சித்தர்களின் சாபமும் உண்டாகும். உனக்கு தொல்லைகள் அதிகமாகும். மேலும் வாழைத்தாய் சாபமும் கிடைக்கும் என சித்தர்கள் கூறுகிறார்கள். எனவே மேக்சிமம் இந்த பஞ்சபட்சியை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் குறைவுதான். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. மேலும் பஞ்சபட்சி தெரிந்தவனிடம் பலன் கேட்க வருவோருக்கு தவ நிலையில் இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி திட மனதாக ஒரு நிலையாக கூற வேண்டும் என சித்தர்கள் கூறுகிறார்கள். மற்றொரு பாடல் பார்ப்போம். அற்றுவிடும் பச்சி வித்தை சொன்னால் தோஷம். அப்பனே மனதறிந்து சொல்ல வேண்டும். கற்றுவிடு 12 வருடம் கற்றால் கைபாகம் செய்பாகம் கருஞ்சொல்லாதே. கொற்றிவிடு அவனுடைய குணத்தை கொண்டே. கூறுவாய் ஜாலத்தில் சொல்லி வைனி. பற்றிவிடு மனதை நீ அறியாவிட்டால் பழியோடு பாவமுனை பற்றும் பாறை. அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு இந்த பஞ்சபட்சி வித்தையை சொன்னால் உனக்கு தோஷம் உண்டாகும். உன்னை தேடி வரும் ஒருவனுக்கு அவனுடைய மனநிலையை ஆராய்ந்து அவனுக்கு பஞ்சபட்சியை சொல்லு. எனினும் அவன் உன்னிடம் அதிக வருடம், அதாவது 12 வருடம் கற்ற மாணவனாக இருந்தாலும் அவனுக்கு கைபாவம் செய்பாவம் சொல்லிவிடாதே. கைபாகம் செய்பாகம் ஜாலமென சொல்லி அதை தட்டி கழித்து விடு. மீறி சொன்னால் பாவம் வந்து சேரும் என சித்தர்கள் கூறுகிறார்கள். அதாவது இந்த பஞ்சபட்சியால் எதையும் சாதிக்க முடியும். இதில் அஷ்டகர்ம படலம் உள்ளது. அதன் மூலம் நன்மையும் செய்யலாம். ஆனால் அதன் மூலம் தீய விஷயங்கள் நிறைய செய்ய முடியும். மூளையை பிடுங்கும் முறை, வசியம், மாந்திரிகம் போன்ற கெட்ட விஷயத்திற்கும் உபயோகப்படுத்த முடியும். எனவே இந்த பஞ்சபட்சியை யாருக்கும் சொல்லாதே என சித்த பெருமக்கள் கூறுகிறார்கள். இது சித்தர்களின் இரகசிய உன்னதமான கலையாகும். இந்த பஞ்சபட்சிக்கென்று சாபங்கள் உள்ளது. அதை முறைப்படி நீக்கி மந்திர உபதேசம் செய்தவன் சொன்னால் அவன் சொன்ன வார்த்தை சொன்னது போல் பலிக்கும். அவனை பகைத்தவர்கள் கெடுவார்கள். மற்றொரு பாடல் பார்ப்போம். மனதில் எண்ணி சத்தியமாய் இருந்தாயானால் வாக்கினால் சொன்னதெல்லாம் பலிக்கும் பாறை. கனிவு கொண்டு சாஸ்திரத்தில் வினையும் வைத்து கைபாவும் செய்பாவும் குருவால் கற்று தனமென்ற பொருள் தேடி ஈந்தாலும் தான் தக்கவே ஆக்கினையாம் தோஷம் தோஷம். துணிவு கொண்டு உலகத்தில் வணக்கம் செய்து தனித்திருந்து அறிவதுதான் பொருளாம் பாறை. பொதுவாக நல்ல தவம் செய்து இந்த பச்சி வித்தைகளை உணர வேண்டும். வாசியோகம் செய்தால் மிகவும் சிறப்பு. நல்ல தவ நிலையில் நின்று சொன்னால் சொன்ன வார்த்தை அப்படியே பலிக்கும். நல்ல குருவின் மூலம் எல்லாம் அறிந்து கைபாவம் செய்பாவம் அறிந்து அதன் மூலம் மற்றவர்களுக்கு உதவி
அதன் மூலம் வரும் பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவினால் நீ சொன்னதெல்லாம் நடக்கும் பாரை. இல்லை என்றால் இந்த பஞ்சபட்சி தோஷம் உண்டாக்கும். மேலும் நல்ல தவநிலையில் இருந்து வர உன்னதமான அறிவு ஞானம் மேல் மேலும் வளரும் என சித்த பெருமக்கள் கூறுகிறார்கள். நானும் இந்த பதிவில் சில தகவல்களை தான் உங்களுக்கு கூறியுள்ளேன். ஏனென்றால் இதை முழுமையாக கூறக்கூடாது. சரி, இந்த பதிவில் பஞ்சபட்சி என்றால் என்ன, பஞ்சபட்சியின் முக்கியத்துவம் மற்றும் பஞ்சபட்சியின் நன்மைகள், பஞ்சபட்சியை தவறாக பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை பற்றி தெளிவாக உங்களுக்கு கூறியுள்ளேன். அதாவது வேறு ஒன்றுமில்லை, பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு பஞ்சபட்சிகள் உள்ளது. வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் இந்த 5 பட்சிகளும் 5 விதமான தொழிலை செய்கிறது. அரசு, ஊன், நடை, துயில், சாவு. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வளர்வரை தேய்வரையை பேஸ் பண்ணி ஒரு பட்சி உண்டு. அந்த பட்சி இந்த அரசு, ஊன், நடை, துயில், சாவு என்ற 5 வேலையை செய்கிறது. இதில் உங்கள் பட்சி அரசு ஊனில் வேலை செய்யும் பொழுது நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்கள் 100% வெற்றியை நோக்கி செல்லும். நன்றி, வணக்கம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த பதிவின் கீழே குறிப்பிடவும். நன்றி, வணக்கம்.